வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல். கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை புறக்கணித்த திமுக. அதிரும் அரசியல் களம். எங்கள் பக்கம் பயங்கரமான பனிங்க. காலையில் நல்லா சில்லுன்னு இருக்கிறது. ஒரு பக்கம் சூரியன் எழுந்து வருகிறது. இந்த பகுதியில் விடியற் காலையில் எப்போவுமே சரி பனி மூட்டம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்றதை நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது திமுக காங்கிரஸ் இடையில் உச்சக்கட்ட மோதல் நடந்துருக்குதுங்க. அதை பற்றி விரிவாக பேசுகிறதுக்கு முன்பாக நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு போகலான்னு முடிவு எடுத்துருக்காருங்க. அது நல்லா உறுதியாக தெரியுதுங்க. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுங்களேன். இல்லை, பண வசதி படித்தவர்களெல்லாம் அண்ணன் எடப்பாடியார் வசம் இருக்கின்றார்கள். ஆகவே என்னிடம் வந்தவர்கள் எல்லாம் என் பின்னாடி விசுவாசத்திற்காக வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலையிலையும் இந்த தேர்தலை நாம் சரியாக கையாளவில்லை என்றால் நாம் ஒரு அரசியல் அனாதையாக ஆகிவிடுவோம் என்று கூறியிருக்கின்றார். இன்றைக்கி தேமுதிக பார்த்தீங்களா, திமுகவுக்கு போயிடுச்சு. திமுக 5000 ரூபாய் பணம் கொடுத்தோம், பொங்கல் பரிசு 3000 கொடுத்தோம். அவர்களும் சந்தோஷமாக இல்லை. எல்லோரும் தாவேக்காவை பார்த்து பயந்து அஞ்சி நடுங்குகின்றார்கள். ஆகவே அவர்களையும் இணைத்து கூட்டணியில் திமுக என்ற ஒரு பலமான சக்தியை வீழ்த்த எல்லாரும் ஒன்று சேரலுங்கள். இல்லை, நாங்கள் தாவேக்காவுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு செல்கின்றோம் என்பதை மன வருத்தத்துடன் தெரிவித்து தாவேக்காவுக்கு செல்கின்றோம். இல்லை என்றால் அதிமுக ஒன்றுபடுத்துங்கள். நன்றி. பார்த்தீங்களா, 22 மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் பன்னீர்செல்வத்துடன் இருக்கிறாங்களாம். அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசி முடிவெடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன முடிவெடுத்துருக்காங்கன்றதை அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஆனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும், ஏன்பா அவங்கக்கிட்டேயும் பணம் இல்லை, என்கிட்டையும் பணம் இல்லை, அதனால் நாம் திமுகவுக்கு போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர்செல்வம் சொல்கிறாராம். நான் திமுக கூட்டணிக்கு போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் அதிமுககாரங்க தான்ப்பா பிடிச்சி தள்ளிட்டாங்க. நம்மளுக்கு வேறு வழி இல்லைப்பா, அங்கே போனால் தான்ப்பா நம்முடைய அரசியல் நிலைப்பாடு ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர்செல்வம் சொல்கிறாராம். ஆனால் 22 மாவட்ட செயலாளர்களும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஐயா சாமி, திமுக கிட்ட போனோம்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு அரசியல் எதிர்காலமே இருக்காது. ஒன்று திமுகவில் சேர்ந்துடணும், திமுக கிட்ட கூட்டணி போடக்கூடாது. திமுக கிட்ட கூட்டணி போட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு இயற்கையாக ஓட்டு போடுறவங்க கூட ஓட்டு போட மாட்டான். எவ்வளோ துரோக வேலையை பார்த்துருக்கானுங்க பாரியா. அந்த அம்மா தெய்வம்னு வச்சு கும்பிட்டான். இவன் போய் கடைசி வரைக்கும் திமுகவை எதிர்த்த அந்த அம்மாவை ஒட்டுமொத்தமாக சபைக்குழுவில் தள்ளிட்ட உடனே பிறகு அந்த நன்றியும் அந்த விசுவாசத்தையும் மறந்துட்டாங்க பார்த்தியா. அப்போது பதவிக்காக என்ன வேணாலும் பண்ணலாமா, இதுதான் நீ ஜெயலலிதாவுக்கு பரதனாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் கேட்பாங்க. இப்போ நம்முடைய டிடிவி மட்டும்தான் கேட்டிருக்காரு, சாமி அந்த பொழப்பு நம்மளுக்கு தேவையில்லை, ஒன்று அதிமுக ஒன்றுனீங்க, இல்லையா நாங்கள் தவேக்காக போகிறோம், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர்செல்வத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் 22 பேர் தான் இருக்காங்களாம். அந்த 22 பேரும் கூடி ஊட்டியில் முடிவெடுத்துருக்குறாங்க. இந்த பாருங்க, 5000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. யாருங்க இங்கே 5000 ரூபாய் பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்குது? 3000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. யாருங்க பெருமையாக 3000 ரூபாயை பற்றி பேசிட்டு இருக்குது? ஒரு காலத்தில் பணம் கொடுத்தா அது பெருசாக பேசுகிற காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே மறந்து போகுதுங்க. அதனால் தேவையில்லைங்க, நாங்கள் தவேக்க போகிறோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் முடிவெடுத்து இருக்கின்றார்கள். அதனால் பன்னீர்செல்வம் மட்டுமே திமுகவில் இணைவதற்கான ஐடியாவில் இருக்கிறாரு. அவருடன் யாரும் போக தயாராக இல்லை. ஆனால் அதிமுகவினர் கொஞ்சம் சுதாரித்து கொள்ள வேண்டும். பன்னீர்செல்வத்துடைய மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் வரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசணும். அப்போ எடப்பாடி கூப்பிட்டு பேசணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 22 மாவட்ட செயலாளர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த 22 மாவட்ட செயலாளர்கள் யார் யாருன்னு பார்த்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பேசி எடப்பாடி தலைமையில் கொண்டு இணைக்கலாம். இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இனி வருகின்ற தேர்தலில் நாம் தொடர்ந்து வேலை செய்யணும், அரசியல் களத்தில் இருக்கணும், இல்லை போட்டியிடணும் அப்படின்னா நமக்கான வாய்ப்பு தவேக்காவில் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசி இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் பன்னீர்செல்வத்துடன் உறுதியாக இருப்பீங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த பகுதியில் வேறு ஆட்களை நாங்கள் தயார் செஞ்சிட்டோம். ஸோ அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கோம். திடீர்னு உங்களை கொண்டு இவங்களுக்கு தான் சீட்டுன்னு சொன்னால் அது இணக்கமாக இருக்காது. மீண்டும் கட்சிக்குள்ள ஒரு பிளவு ஏற்படும். அதனால் நம்ம அதிமுகக்குள்ளே வரணும்னு நினச்சிங்க, வந்தாச்சு, அம்மாவுக்காக வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும். ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். ஒவ்வொரு நிர்வாகியும் 10 ஓட்டை கொண்டாந்தான்னா, இல்லை அந்த வீட்டில் இருக்கிற ஓட்டை கொண்டாந்தா கூட லாபம் தானே. அதனால் இவங்களை விட்டுறக்கூடாது. பன்னீர்செல்வத்துடன் நாங்கள் போக மாட்டோம், திமுகவுக்கு போக மாட்டோம் என்று உறுதியாக இருக்கிறவங்கள நாம் விட்டுறக்கூடாது. ஆனால் பன்னீர்செல்வம் எந்த பக்கம் போகிறாரோ அந்த பக்கம் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறவங்கள விட்டுருங்க. ஆனால் பன்னீர்செல்வம் அந்த பக்கம் போனால் கூட நாங்கள் போக மாட்டோம்னு சொல்கிறவங்கள
நாம் ஏன் தேவையில்லாமல் தவிர்க்க அனுப்பி வைக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்குள்ளே இருக்கிறது. இப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல், பேச்சுவார்த்தை குழுவை தவிர்த்திருக்கிறாங்க. நம்ம முதலமைச்சர் ஐயா இடத்துல நேரடியாக போய் கேசி வேணுகோபால் அவர்களும் அப்புறம் தியா யார், காங்கிரஸினுடைய முன்னாள் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அவரும் அப்புறம் கனிமொழியும் 3 பேருடன் வந்து முதலமைச்சர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். ஏன்பா திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை குழுவை போட்டாங்க, அதேமாதிரி காங்கிரஸ்லேயும் ஒரு பேச்சுவார்த்தை குழு போட்டாங்க. அவங்க 2 பேரும் சந்தித்து பேசியிருக்கலாமே. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கானது டிஆர் பாலு தலைமையில் இருந்த பேச்சுவார்த்தை குழு இடத்துல தானே போய் பேசினாங்க. என்ன இவங்க மட்டும் நேரடியாக போய் முதலமைச்சரை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இன்னும் திமுக காங்கிரஸ் கூட்டணியானது உறுதியாகலை. இப்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காக இருக்கலாம், இன்றைக்கி பேச போகிறாங்க மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம் மற்றும் மதிமுக. இந்த 3 கட்சிகளும் இன்றைக்கி திமுகவினுடைய தொகுதி பங்கீட்டு குழுவுடன் போய் பேச போகிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் கூட்டணியில் இருப்பதை உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கிறோமா இல்லை என்பதை பற்றி உறுதிப்படுத்தவே இல்லையே. அதனால் கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்பதை பற்றி உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய ராகுல் காந்தியினுடைய மனசாட்சியாக இருக்கக்கூடிய கேசி வேணுகோபாலுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கக்கூடிய தியா, அப்புறம் முதலமைச்சருக்கு ரொம்ப நம்பிக்கையாக இன்றைக்கு கண்ணில் படக்கூடியவர், டெல்லி முகமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய கனிமொழி அவர்கள் தான். ஆனால் நிலைமை எப்படி மாறி போயிருக்கு பார்த்தியா திமுகவில். இந்த நம்ம துரைமுருகன் இருந்தால் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பாரா என்னவோ நமக்கு தெரியல. ஆனால் டிஆர் பாலுலாம் வந்து எவ்வளோ மூத்தவர், நம்ம ஏவா வேலுலாம் எவ்வளோ மூத்தவர். அது மட்டும் கிடையாது, இந்த தொகுதி பங்கீட்டு குழுவில் திமுகவில் போடப்பட்டிருக்க அத்தனை பேருமே அதி முக்கியமானவர்கள் தான். நேர விடவா வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ரொம்ப நெருக்கமானவர் நம்ம கனிமொழி. ஏன் கனிமொழி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கூட வச்சுருக்காரு, டெல்லி முகமாக இருக்கிறாரு அப்படின்றதுக்காகவா, இல்லை கனிமொழி அவர்களுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்றதுக்காகவா, இல்லை இந்த தேர்தலில் கனிமொழி அவர்களை முன்னிறுத்தவில்லை என்றால் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவருக்கு போட்டியாக களமிறங்குவேன் அப்படின்னு கனிமொழி அவர்கள் நெஞ்ச பிடிக்கிறாங்க. அதனால் எல்லா தொகுதி பங்கீடுகளாக இருக்கலாம், இல்லை கூட்டணி பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம், எல்லாவற்றிலையும் கனிமொழி தான். டெல்லிக்கு போனாங்க, ராகுல் காந்தி சந்தித்தாங்க, அங்கே கூட டிஆர் பாலு நீண்ட நாளாக டெல்லியில் இருக்கிறார், அவரை கூட்டும் போல, திருச்சி சிவாவை கூட்டும் போல கனிமொழி மட்டுமே போனாங்க. ஸோ திமுகவுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா உட்கட்சி பூசல் இருக்கிறது, அது தலைமை வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி தான் காங்கிரஸ் கட்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய உட்கட்சி பூசல் இருக்குது. தமிழகத்தில் ஒரு 5 பேர் கொண்ட கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை போட்டாங்க. அதுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடாவாக இருக்கக்கூடிய கிரீஷ் ஷோடங்கர் இருக்கார்ல, கிரீஷ் ஷோடங்கரை வந்து பார்த்திங்கன்னா தலைமையாக போட்டு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. ஆனால் கிரீஷ் ஷோடங்கரை பொறுத்த வரைக்கும் தொகுதியை குறைத்து கொள்வதற்கு தயாராக இல்லை. 2வது ஆட்சியில் பங்கை உறுதியாக கேட்குறாரு. அதனால் கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி கிட்ட போய் பேசுனாங்க, நாங்கள் கூட்டணிக்குள்ளே உங்களை வச்சுக்கணும்னா கிரீஷ் ஷோடங்கர் இருக்கக்கூடாது, கிரீஷ் ஷோடங்கரை மாற்றுங்க அப்படின்னாங்க. ஆனால் அப்படி கிடையாது, கிரீஷ் ஷோடங்கர் குழுவில் இருப்பார். ஆனால் கூட்டணி உறுதி செய்கின்ற போது எங்கள் பொதுச்செயலாளர் வருவார் கேசி வேணுகோபால் அப்படின்னு சொல்லிவிட்டு கேசி வேணுகோபால் அவர்கள் தான் முதலமைச்சர்கிட்ட பேசினாங்க. 1/2 மணி நேரமாக பேசினாங்க. ஆனால் கேசி வேணுகோபால் இடத்திலும் முதலமைச்சர் இடத்திலும் பெரிய உடன்பாடு எதுவும் ஏற்படவில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஏதாவது உடன்பாடு ஏற்பட்டிருந்தால் இன்றைக்கி தமிழ்நாடு சார்பாக போடப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி பங்கீட்டு குழு இருக்கு இல்லையா, கிரீஷ் ஷோடங்கர் தலைமையில், அவங்க பேச்சுவார்த்தைக்கு போவாங்க அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னும் கூட்டணி உறுதியாகலை. திமுகவை பொறுத்த வரைக்கும் 20 தொகுதிகள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் கிட்ட. ஏன்னா தேமுதிக வந்திருக்கிறது, அதுக்கெல்லாம் தொகுதி கொடுக்கணும், இன்னும் புதிய கட்சிகள் வருது அப்படின்னும் போது பன்னீர்செல்வம் வராரு. ஸோ அந்த பன்னீர்செல்வத்துக்கெல்லாம் கொடுக்கணும், நம்ம கூட்டணி பெருசாக இருக்கணும். பாஜக சட்டமன்ற தேர்தலில் எப்படி எதிர்கொள்ளும்னே தெரியாது, தயவு செய்து விட்டு கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் கிட்ட வந்து கனிமொழியும் முதலமைச்சரும் கேட்டாங்களாம். இல்லை எங்களுக்கு 28 தொகுதி கொடுங்க, ஒரு மேலவை எம்பி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சிதம்பரத்துக்கு நாங்கள் மேலவை எம்பி தரோம் அப்படின்னு திமுக சொல்லியிருக்கிறது. சிதம்பரம் 2028 வந்து அவருடைய பதவி காலம் முடிஞ்சு வராரு, அது வரைக்கும் நாங்கள் எப்படி வெயிட் பண்ணுறது? அதனால் இப்போ மார்ச் 16ஆம் தேதி நடைபெற போகுது மேலவை எம்பி தேர்தல், அதில் ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு கேசி வேணுகோபால் அவர்கள் கேட்டிருக்காரு. 28 தொகுதி ஃபைனல் பண்ணியிருக்காங்க. திமுக 20 தொகுதியில் நின்று இருக்கிறது. கடைசி வரைக்கும் இந்த தொகுதி உடன்பாடானது முடியவே இல்லை. அதனால் திமுக இவ்வளோ விடாப்பிடியாக இருப்பது
ரெண்டில் ஒன்று இருந்தால் இரு, இல்லைன்னா வெளியே போ அப்படின்னு சொல்கிற மூடில் இருக்கிறாங்க அப்படின்றத கேசி வேணுகோபால் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்முடைய காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்க வேண்டும் என்று ஆழமாக ஆசைப்படுறவர் நம்முடைய செல்வ பெருந்தகை அவர்கள் தான். ஸோ அவர் போனார்னா ஒட்டுமொத்தமாக சிதைத்துடுவார் இந்த கூட்டணியை. அதாவது கேசி வேணுகோபால் அவர்கள்கிட்ட வந்து தமிழக அரசியல் கள நிலவரத்தை பற்றி நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தொகுதி உடன்பாட்டை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் எப்பவுமே சரி திமுக இடத்துலையோ சரி மற்ற கட்சிகளிடத்துலையோ சரி கூட்டணி பேசுகின்ற போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் எப்போதும் இருப்பார். ஒரு குழு இல்லைனா கூட அந்த தலைவர் வச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸுடைய பலம் என்ன, திமுகவுடைய பலம் என்ன, எதிர்கட்சிகளுடைய பலவீனம் என்ன எல்லாவற்றையும் தலைவருக்கு தெரியும் என்று சொல்லிட்டு தலைவர் வச்சுன்னு பேசுவாங்க. குழுவை மொத்தமாக வச்சுன்னு பேசலாம் கூட தலைவர் வச்சு பேசுவாங்க. ஆனால் இந்த முறை கேசி வேணுகோபாலை பொறுத்த வரைக்கும் திமுக அடிமையாக மாறி போய் இருக்கக்கூடிய இந்த செல்வ பெருந்தகை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒதுக்கிட்டு கேசி வேணுகோபால் மட்டும் போய் பேசியிருக்கிறாரு. ஆனால் 20 தொகுதி என்று திமுக உறுதியாக இருக்கிறது. ஒரு மேலவை எம்பி மார்ச் 16ஆம் தேதி நடக்கின்ற தேர்தலே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் அதை ஏற்க மறுக்கிறது. காங்கிரஸில் அதி முக்கியமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தவேகாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதாக ஒரு தகவல் பரவிச்சில்ல. ஆனால் அந்த தகவல் உண்மை இல்லை. காங்கிரஸில் யாருமே வந்து தவேகாவுக்கு போகணும் என்று எண்ணம் யாருக்குமே இல்லை. ஆனால் தவேகாவை காரணம் காட்டி அதிக தொகுதியை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க நினச்சாங்க. அதை திமுக நல்லா உணர்ந்து கொண்டது. அதனால தான் காங்கிரஸ் நம்மளை விட்டு போக போகிறது இல்லை, அப்படியே போனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு திமுக நினைக்கிறது. அதனால் அவங்க 20 தொகுதியில் நிற்கிறாங்க. பன்னீர்செல்வம் 2வது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை காரணம் காட்டி 20 தொகுதியில் நிற்கிறாங்க. நாங்கள் போன முறை போட்டியிட்ட எல்லா கட்சிகளுக்கும் தொகுதியை குறைத்து தான் கொடுக்க போகிறோம், நீங்களும் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் கேசி வேணுகோபால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தொகுதியை குறைவாக கொடுப்பதற்காக தான் பிரேமலதா விஜயகாந்தனுடைய தேமுதிகவை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இல்லை என்றால் தேமுதிகவை சேர்க்க வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது திமுகவுக்கு? நம்ம கூட்டணி பலமாக இருக்கிறது. தேமுதிக சேர்த்ததுனால இன்றைக்கி தமிழக அரசியல் களத்தில் திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பலை தான் கூடியிருக்கிறது. தேமுதிகவுக்கு எதிர்ப்பலை கூடியிருக்கிறது. தேமுதிக எத்தனை தொகுதி நின்றாலும் தோக்கும் போல இருக்குது. திமுக பலமாக இருந்தாலும் திமுகவில் மற்ற கட்சிகள் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் தேமுதிகவுக்கு வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை இருக்கிறதா? அந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் திமுகவுடன் கூட்டணி வச்சதுனால எத்தனை கட்சிக்கு போயிடுறாங்க, எப்படியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருக்கின்ற அடிப்படை வாக்கு வங்கியை தேமுதிக இழந்து நிற்கிறது. இப்படி தேமுதிக தன்னுடைய அடிப்படை வாக்கு வங்கியை இழந்து நிற்கின்ற போது அவங்கள கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்ததே காங்கிரஸை மட்டுப்படுத்ததா? ஸோ காங்கிரஸுக்கு கூடவே இருந்து திமுக அழிக்க பார்க்குது. பாஜக தொலைவில் இருந்து அழிக்குது, கூடவே இருந்து அழிப்பது திமுக தான் அப்படின்னு கேசி வேணுகோபால் நம்புகின்றாராம். குறைந்தது 25லிருந்து 28வது கொடுங்க, நீங்கள் யார்கிட்ட வேண்டுமானாலும் தொகுதியை குறைச்சிக்கங்க, விட்டு கொடுப்பதுக்கு யாராவது தயாராக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வாங்கிக்கங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு மேலவை எம்பி 28 தொகுதி அப்படின்னு கேசி வேணுகோபால் அவர்கள் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறாருங்க. உடனடியாக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நான் கட்சி மூத்த தலைவர்கிட்ட பேசி தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேசி வேணுகோபால் அவர்களுக்கும் அதே மாதிரி காங்கிரஸுடைய மூத்த தலைவர் தியா அவர்களுக்கும் முதலமைச்சர் வீட்டிலே வந்து உணவு ரெடி பண்ணியிருந்தாங்க. முதல்ல கூட்டணி பேச்சுவார்த்தையானது முடியட்டும், அதற்கு பிறகு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேச்சுவார்த்தையை முடித்து கொண்டு எந்தவித பேட்டியும் கொடுக்காம சரணு நம்முடைய கேசி வேணுகோபால் அவர்கள் சென்னையில் ஷெரட்டன் ஹோட்டலில் தான் வந்து ரூம் போட்டிருந்தாங்க, அங்கே போயிட்டார். மீண்டும் இன்றைக்கி கேசி வேணுகோபால் தியா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கனிமொழி முதலமைச்சர் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. உடன்பாடு இல்லை என்றாலும் திமுக கூட்டணி தான் இருப்பாங்க. ஒருவேளை தவேகாவுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ராகுல் காந்தியுடைய எண்ணமும் தவேகாவுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. அதனால் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியானது அதிக தொகுதிகளுக்காக தான் அடிச்சுக்கிறாங்களே கண்டு கூட்டணி விட்டு வெளியே போகணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியுடைய விரிசலானது அது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு பார்க்கும்போது கீழ்மட்டத்தில் தொண்டர்களிடத்தில் ஜெல்லாகாமல் திமுக தனித்து செயல்படுவதும் காங்கிரஸ் தனித்து செயல்படுகின்ற சூழ்நிலை உருவாகும். ஸோ இது தேர்தலில் பெருசாக எதிர்பார்க்கலாம் விரிசலை. சரி, 1000 தான் பேசினாலும் சரி கடைசியில் மோடி ஒன்றை வச்சு இவங்க எல்லாம் ஒன்றாயிடுவாங்க. அதனால்தான் பாஜகவால் பாதிப்படைந்தவங்களை மட்டும் ஒன்றா சேர்த்து பேச்சுவார்த்தையில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார் ராகுல் காந்தி. கேசி வேணுகோபால் பாஜகவில் பாதிப்படைந்தவர்.
அதேமாதிரி தியா அவர்களும் பாஜகவில் பாதிப்படைஞ்சவங்க. அதனால் பாஜகவினுடைய அடி ஓத என்னன்னு தெரியும். அதனால் திமுகவுடன் நெருக்கமாக போயிடுவாங்க. பாஜக பற்றி தெரியாதவங்க கிரீஷோடங்கர்லாம் எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு ஒத்த காலம் நிற்பாங்க. ஸோ அதனால் பாஜக பற்றி தெரிந்தவர்களை இப்போது பேச்சுவார்த்தைக்கு அனுப்பியிருப்பதனால கூட்டணி ஆட்சி இல்லாமல் அதிக தொகுதி என்ற விடாப்பிடி இல்லாமல் சுகமாக முடியும் அப்படின்னு கனிமொழியும் முதலமைச்சரும் நினைக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். பொருந்தா கூட்டணி என்பதை விட இந்த மண்ணுக்கு தேவையில்லாத கூட்டணி இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் சேர்ந்துருந்து 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்து தமிழக மக்கள் என்ன கிளிகிளின்னு இருக்கிறாங்க, ஓஹோன்னு இருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக ஊழல் தான் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த கூட்டணி இன்னைக்கு சேர்வது மக்கள் ஆதரவை பெறுவதற்காகவா? உங்கள் கருத்து தான் சொல்லணும். நன்றிங்க.